வள்ளல் வள்ளல் என்றாலே அள்ளி கொடுப்பது, கிள்ளி கொடுப்பது அல்ல, வாரி வாரி வழங்குவது தான் வள்ளல். முதல் 7 வள்ளல் கடை 7 வள்ளல் என்று சொல்வார்கள். இது இலக்கியத்தில் வரக்கூடியது தான். பாரிவேந்தன் அள்ளி அள்ளி கொடுத்தான். அவனுடைய கடைசி காலத்தில் தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க முடியாமல் பாடி 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 ஒரு வள்ளல் பாடி பாடி ஒரு புலவர் திருமணம் செய்து வைத்தார் என்ற ஒரு இலக்கியத்திலும் இருக்கிறது. ஆரி ஓரி என்று 7 வள்ளல்கள் இருக்கிறார்கள். அந்த வள்ளல் கொடை வள்ளல் என்று எம்ஜி ராமச்சந்திரனுக்கும் பெயர் உண்டு. சினிமாவின் மூலம் புகழ் பெற்றவர், தமிழ்நாட்டையும் ஆட்சி செய்தவர். யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர். அவருடைய வீடு இன்றளவும் இருக்கிறது. அங்கிருந்து வந்து சினிமாவில் நடித்து புகழ் பெற்று தன்னுடைய பணத்தை எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி கொடுத்தார், உதவி செய்தார். இந்த தற்காலத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் ஒரு வள்ளல் தான், கொடை வள்ளல் என்பார்கள். எம்ஜிஆர் ஒரு கொடை வள்ளல் என்பார்கள். வள்ளல் என்று சொல்லி வரும்பொழுது எனக்கு இவர் ஞாபகம்தான் வந்தது. அவரை பார்ப்பதற்காக காத்திருந்திருக்கிறேன். ராஜன் தோட்டம் என்ற ஒரு இடம் மயிலாடுதுறை, அப்பொழுது மாயவரம். அங்கே காத்திருப்போம், பேசப்போகிறார் என்று. அவர் பேசுவது ஒரு 5 நிமிடங்கள் தான். வருவார், போய்விடுவார் பல இடங்களுக்கு. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர். ஏதோ ஒரு பிரச்சனையினால் தனித்து வந்து விட்டார். எனக்கு அவர் பிடிக்கும். அவருடைய படங்கள் அத்தனையும் பார்த்திருக்கிறேன். எல்லாமே அந்த பெயரை எடுத்தாலே இருக்கும். கொடுத்து வைத்தவள், கொடுப்பது தான் அவருக்கு பிடிக்கும். கொடுப்பது, தன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுப்பது, அந்த வள்ளல் குணம்தான் அந்த 7 வள்ளல்களுக்கு இருந்தது. அந்த வரிசையிலே நான் நிலை நிறுத்துவது எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் அவர்களைத்தான். வேறு யாரும் எனக்கு ஞாபகத்தில் வரவில்லை. தன்னிடம் தான் சம்பாதித்ததை, தான் பெற்றதை அள்ளி கொடுத்தவர், கிள்ளி கொடுக்கவில்லை. அவர் கிள்ளி கொடுக்கவில்லை, அள்ளி கொடுத்தார். எத்தனையோ பேர்களுக்கு உதவி வேண்டும் என்று வந்தவர்களுக்கு அந்த உதவியை செய்தார். பணம் தர மாட்டார். எனக்கு தெரிந்தவர் தேவேந்திரன் ஒருவர் மயிலாடுதுறையில் இருந்தார். அவருடைய இல்லத்திற்கு சென்றார். ராமாபுரம் சென்ற பொழுது எனக்கு உதவி வேண்டும் என்று சொல்ல பொழுது அவருக்கு 10 சைக்கிள் வாங்கி தருகிறேன், அதை வைத்து நீனு தொழில் செய் என்று. எனக்கு தெரியும் அது. அப்பொழுது நான் மயிலாடுதுறையில் இருந்தேன், மாயவரத்தில் இருந்தேன். நான் ஒரு ஆதரவாளன் தான். எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பிடிக்கும். ஏனென்றால் இந்த பகுத்தறிவு பகலவன் என்று சொல்கிறோமே, தந்தை பெரியார், அவர் வழியில் வந்தவர்கள்தான் அண்ணாதுரை, கலைஞர் அவர்கள், தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஏதோ ஒரு மனப்பிரச்சனையினால் தனியாக பிரிந்து போய்விட்டார்கள். என்னென்னவோ நடந்து போய்விட்டது. இருந்தாலும் இந்த வள்ளல் என்று வரும்பொழுது அந்த கடை 7 வள்ளலாக இருக்கட்டும், முதல் வள்ளலாக இருக்கட்டும், எம்ஜிஆர் தான் என் மனதில் ஞாபகத்தில் வரும். எனவே நாம் நமக்கு இருப்பதை
முடிந்தவரை மற்றவர்களுக்கு, பசித்தவர்களுக்கு எதையாவது கொடுப்போம். அன்னதானம், வஸ்திர தானம் என்பார்கள். அதாவது உடை, நம்மிடம் இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய உடையை எடுத்து கொடுப்பது. அது பழையதாக இருக்கக்கூடாது, யாருக்காவது கொடுப்பது. பணம் கொடுப்பது, சாப்பிட அவர்களுக்கு வைத்து வயிறார சாப்பாடு கொடுப்பது. பணமாக கொடுத்தால் அவர்கள் கெட்ட வழியில் போய் விடுவார்கள். கஞ்சா உபயோகப்படுத்துவார்கள், மது அருந்துவார்கள். அதை தவிர்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு எது தேவையோ அதை அறிந்து அவர்களுக்கு நாம் கொடுப்பது தான் தர்மம். எனவே நீங்கள் வள்ளலாக இருக்கலாம், நல்லவராக இருந்தால் போதும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இப்பொழுது இந்த இடம் அகரம் 4 வழிப்பாதை, காமராஜர் சிலை இங்கே தான் இருக்கிறது. அந்த இடத்தில்தான் தற்பொழுது நான் நிற்கப் போகிறேன். நடைப்பயிற்சிக்காக இந்த இடம் வந்ததனால் இந்த இடத்தில் நான் நிற்கிறேன். எனவே நண்பர்களே, இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இதனுடைய பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு.